கற்றது ஒழுகு. இது எங்கே இருக்கு? கற்றது ஒழுகுன்னு எங்கே இருக்கு இந்த வாக்கியம் அப்படின்னா, மகாகவி பாரதியார் தன்னுடைய புதிய ஆத்திசூடின்னு ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் சொல்றார், கற்றது ஒழுகு நூல் பல கல் என்றெல்லாம் அவர் எழுதுறார். கற்றது ஒழுகுன்னா என்னங்க அர்த்தம்? படித்தபடி நட, படித்து நல்லதுன்னு உணர்ந்துருக்கிறீங்கல்ல, உணர்ந்தபடி நடக்கணுமா இல்லையா? வேண்டாமா? அப்படி நடக்கணுமே. அப்படி இல்லைன்னா படித்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறார். ஓதி உணர்ந்தும், திருவள்ளுவர் சொல்றார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல். இது திருக்குறள். நிறைய படிக்கிறான், ஓதி உணர்ந்து அது சரியானதுதான்னு தெரிஞ்சுக்கிறான், எல்லாருக்கும் எடுத்து சொல்றான். ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து இவ்வளவு செஞ்சுவிட்டு தான் மட்டும் அதுபடி நடக்கலைன்னா அவனை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லைன்னார். பேதையில் பேதையார் இல், அவனை விட முட்டாள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. திருவள்ளுவர் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்த்து மனித இனத்துக்கு தகுந்தபடி சொன்னவர். அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றுமே நமக்கு எப்படி இவர் சிந்தனை பண்ணாரு அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அப்படி திருவள்ளுவர் என்பவர் எல்லார் மாதிரி எழுதின மாதிரி உள்ளவர் அல்ல. அவர் வாழ்க்கையை நுணுக்கமாக பார்த்திருக்கிறார். அதுக்கு முந்தி பெரியவர்கள் எழுதின நூல்களை எல்லாம் தேர்ந்து படித்திருக்கிறார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து இந்த நூலை எழுதுகிறார். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா கடவுள்ங்கிற வார்த்தையே இல்லை. ஐயா சொன்னாங்கல்ல, மருந்து அதிகாரத்தில் மருந்து இல்லை. மருந்துன்னு அதிகாரத்துக்கு பேரு, அதில் மருந்து கிடையாது. வேற என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு வழி இருக்கு. மருந்து அதிகாரத்தில் என்ன இருக்கு? மருந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லு. அதே போல ஊழ்வினைன்னு ஒன்று இருக்கு. ஊழ்னு ஒரு அதிகாரம் இருக்கு. ஊழ்னா என்னங்க? இப்போ ஊழல்ங்கிறோம் இல்லையா? ஊழ்னா என்ன? விதி. இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம ரோட்டில் போகிறதுக்கு சில விதிகள் இருக்கு. நீ இடது பக்கமாக போகணும், வலது பக்கமாக போகக்கூடாது, நமக்கு பின்னால் வர்றவங்களுக்கு இடம் கொடு, இது என்னென்னமோ சொல்கிறாங்க. ரைட். திரும்பணும்னா கையை காட்டு, எல்லாமே சொல்கிறாங்க. சரி, இதன்படி நடக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் விதி. அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும்னா, அரசியல் சட்டம்னு ஒன்று இருக்கு, அது விதி. அதன்படி எப்படி நடக்கணுமோ அப்படி நட, அதான் விதி. நமக்கு விதி, திருவள்ளுவர் சொல்கிற விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நமக்கு சொல்லுவாங்க, தலையில் எழுதி அனுப்பியிருக்கான், தலையில் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், நம்ம ஆள் தலையில் எவ்வளாச்சும் எழுத முடியுமான்னு கேட்பார். பார்பர் ஷாப்பில் கொஞ்ச நேரம் தலையை காட்ட மாட்டேங்கிறான், திருப்பிக்கிறான், அப்புறம் பிடிச்சி இழுக்க வேண்டியதாக இருக்குது. இவனா அவர் எழுதி முடிக்கிற வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்திருப்பான், காட்ட மாட்டான். அதனால் தலை எழுத்துங்கிறது தலையில் எழுதியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னது தான் நடக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அதன்படி தான் நடக்கும். இந்த பிறவியிலேயே ஒருத்தர் பார்வை இல்லாமல் பிறந்துடுறார். பிறவியிலேயே அவருக்கு பார்வை இல்லை. இப்போ அவன் விதி பார்க்காம இருக்கணுங்கிறது தானே, அதானே விதி. அவன் விதி. ஒரு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறாரு, விதியை மிஞ்ச யாராலையும் முடியாதுப்பா.
ஊழ் ரொம்ப முக்கியமானது. இதை யாராலையும் மீற முடியாது. மற்றொன்று சூழினும் தான் முந்துருங்கிறார். ஊழில் பெருவழி யாவுல, மற்றொன்று சூழ், வேற எது வந்தாலும் அதை முந்திக்கிட்டு இந்த விதி நிற்கும். ராமனுக்கு முடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முத நாள் சொன்னார் தசரதன், நாளைக்கு முடி சூட்ட போறோம்ப்பா, நீ ரெடி ஆயிருங்க. சரின்ட்டு போயிடுறான். மறுநாள் காலையில் கைகேயை கூப்பிட்டு சொல்றா, நீ காட்டுக்கு போ, ஆட்சியை பரதன்கிட்ட கொடுத்துட போறோம், பரதனுக்கு கொடுத்துட்டு நீ போன்னு சொல்ற. இதான் மன்னனுடைய ஆணைன்னு அவ சொல்ற இல்லையா? இப்ப அவன் என்ன பண்ணுவான்? அப்பா என்கிட்ட சொல்லலையேன்னு கேட்கலாம். என்கிட்ட சொல்லிய, உங்ககிட்ட சொன்னாருங்கிற, என்கிட்ட சொல்லலையே, இதெல்லாம் நம்ம கேட்போம். அவன் அதெல்லாம் கேட்கல. அம்மா அவ என்ன சொன்னா, பூழிவெங் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வாய் என்று இயம்பினன் அரசன் என்ற. இது மன்னனுடைய உத்தரவுப்பா, நீ மாறக்கூடாது அப்படின்னு சொன்ன. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அம்மா இதுக்கு ஏமா மன்னன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு சொல்றீங்க? நீங்க சொன்னாலே போவனே. மன்னவன் பணி அன்று ஆகில் நும் பணி மறுப்பனும். அதுல 2 வகையான பொருள் இருக்கு. மன்னவன் பணி அன்று, இது அவன் சொன்னது இல்லை, நீ சொல்ற. மன்னவன் பணி அன்று ஆகில், ஆனாலும் கூட நீயே சொன்னா கூட நான் கேட்பனே, நீ என்னுடைய தாயாச்சே. ஆகையினால மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன், இப்பவே போறேன், விடையும் விடை பெற்றுக்கிறம்மா, கிளம்புறேன்ட்டான். அதாவது அதுக்கு ஒரு மறுப்புலாம் எதுவுமே இல்லை. இப்போ அவன் போறான். யாரை பார்க்க? தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு போறான், கோசலையை பார்க்கறதுக்கு போறான். அப்போ என்ன சொல்றாரு தெரியுமா கம்பர்? இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. அவனை கைதி ஆயிட்டானா. இப்ப விதி என்ன பண்ணுது? அவனை கைது பண்ணி இழுத்துட்டு போகுது, முன்னாடி போகுது. இழைக்கின்ற விதி முன் செல்ல, பின்னால தர்மம் ஒடியாருதான், அறம். இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. பா இந்த மாதிரி ஆயிட்டேன்ட்டு தர்மம் பின்னால ஒடியாது. அப்படி போய் மழைக்குன்றம் அண்ணான் மௌலி கவித்தனன் வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அண்ணாள் முன் ஒரு தம்பியன் சென்றான். தனியா போய் நின்றுட்டான். இப்ப அவர் என்ன சொல்றார்? அவன் விதிப்படி அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டார். இழைக்கின்ற விதி முன் செல்லுது, அவனை கைது பண்ணி அழைச்சிட்டு போகுது. விதியின் கைதியாக இப்போது அவன் போறான். திருவள்ளுவர் அதையே தான் சொல்றார். ஊழை விட பெரிய வலிமையானது எதுவுமே இல்லைப்பா. இப்ப ஊழ்னா என்ன? இதே திருவள்ளுவர் அப்புறம் இன்னொரு இடத்துல வேற மாத்தி சொல்றார். அங்க என்ன பண்றாரு? ஊழையும் உப்பக்கம் காண்பருங்கிறார். ஊழை கூட விரட்டி விட்டுருவான்யா, புறமுது காட்டி ஓடும்படி பண்ணிடுவான். யாரு? தாழாது உழைப்பவர், உழைவின்றி தாழாது உயர்த்துபவர், அதையும் வென்றிடுவான்னு சொன்னார். அப்போ நாம எதை பின்பற்றுவது? கற்றது ஒழுகு அப்படின்னா எதை பின்பற்றுவது? விதியை நம்புறதா, விதியை நம்பாம இருக்கிறதா? நமக்கு அந்த சந்தேகம் வருதா இல்லையா? இந்த திருவள்ளுவர் இதையும் சொல்றார், அதையும் சொல்றார். விதியை யாராலையும் வெல்ல முடியாதுங்கிறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, உழைச்சா விதியை வென்றலாம்ப்பான்னு சொல்றாரு. உழைக்க சொல்றாரா இல்லை விதின்னு நம்பி இருக்க சொல்றாரா தெரியல. ஆனா திருவள்ளுவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவார். நேர் இரவுன்னு ஒன்று சொல்லுவார், இரவு அச்சம்னு ஒன்று சொல்லுவார். பிச்சை எடுக்கிறத பற்றி ஒன்று பாடுறாரு, அப்புறம் பிச்சை எடுக்காதேன்னு பாடுறாரு. ஔவையார் கூட என்ன சொல்றாங்க? ஏற்பது இகழ்ச்சி, இன்னொன்று ஐயம் இட்டு உண், பிச்சை போட்டுட்டு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துல வாங்கிறது அவமானம், வாங்காத. இப்போ வாங்காமல் இருக்கிறதா வாங்கிறதா? அதுக்குதான் நான் ஒன்று சொல்லுவேன்.
மருந்து கடைக்கு போனோம்னா இந்த அலமாரியில் வயிற்றால போகிறத நிறுத்துறதுக்கு மாத்திரை வச்சுருப்பான். இதுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற அலமாரியில் போகாமல் இருக்கிறவனுக்கு போகிறதுக்கு மாத்திரை வச்சுருப்பான். நாம் அந்த மருந்து கடைக்காரனை கேட்க முடியுமா, என்ன இதையும் வச்சுருக்க அதையும் வச்சுருக்கேன்னு? இது வேண்டியவனுக்கு இது, அது வேண்டியவனுக்கு அது. யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கணும். இப்போது ஒன்றுமில்லை, நடந்து முடிஞ்சு போச்சு. எங்கள் வீட்டில் 107 வயசில் ஒரு பாட்டி செத்து வச்சு. நான் உங்களை கேட்குறேன், 107 வயசில் ஒரு கிழவி செத்து போச்சுன்னா வீட்டில் வருத்தமாக இருக்கும். அது இவ்வளவு நாளாக ஒரு 20 வருஷமாக போட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிழவியும் கஷ்டப்பட்டு இருந்துச்சு. எல்லோரும் என்ன நினைக்கிறோம், அதுக்கும் சௌகரியம் நமக்கும் சௌகரியம், போன வரைக்கும் நல்லது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எல்லாம் செஞ்சாச்சுங்க, முடிஞ்சு போச்சு. கொண்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. எல்லோரும் உட்காந்துருக்கோம். எங்கள் பெரியப்பா சித்தப்பா அவர் இவர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்பா எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் ஒரு நாள் தான் லீவு போட்டேன், நான் போகிறேன். இன்னொருத்தர் சொல்கிறான், நான் அரை நாள் தான் லீவ் போட்டு வந்திருக்கேன், நான் போகிறேன். 2 நாள் போகிறேன். எல்லோரும் என்ன சொல்கிறான், வீட்டில் எல்லோரும் போயிட்டோம்னா இங்கே இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் வர விசாரிக்க வருவாங்க, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. ஆமாம், யார் இருக்கிறது? எல்லோரும் சொன்னால் நீ இரு. நான் ஐயா நீங்கள்லாம் பெரியவங்க, நீங்கள் போய் என்ன இருக்க சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னா. அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார், இல்லைடா வர்றவனுக்கெல்லாம் திரும்ப திரும்ப ஒரே செய்தி சொல்லணும், அது ஒன்றால் தான் முடியும்னா. நான் என்ன அப்படி திரும்ப திரும்ப ஒரே செய்தியை சொல்கிற ஆளான்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார், 18 வருஷமாக ஒரே புஸ்தகத்தை பாடம் நடத்திட்டு இருக்கீங்களடா நீ, அதையே திரும்ப திரும்ப குகைப்பள்ளத்தையே நடத்திட்டு இருக்கியா நீ இதை சொல்லுடா, இது ஒரு 10 பேருக்கு வர்றவனுக்கு அதையே சொல்லிக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப என்ன பண்ணிச்சுமா சொல்லணும், இருந்து நீ சொல்லிட்டு அவங்களும் போயிட்டான். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேங்க. அப்போ தான் எனக்கு இந்த விதி பற்றி ஒரு சரியான ஒரு பிரஜை எனக்கு உண்டானுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கள் ஊர்லெல்லாம் திண்ணையில் உட்காந்துருப்போம், மறுநாள்லாம் உட்காந்துருப்போம். எதுக்க வெத்தலை சீவல் இதெல்லாம் வச்சுருப்போம். திருநீர் கொஞ்சம் பெருசாக தண்ணியில் குழைச்சி போட்டுறது. அப்படி போட்டால் என்ன ஒரு சௌகரியம்னா, இப்போ தான் குளிச்சுட்டு போட்டு வந்த மாதிரி இருக்கும். 4-5 நாளைக்கு அது அழியாது, அப்படியே இருக்கும். 4-5 நாள் அதை வச்சே ஓட்டிடலாம். அதை வச்சு இப்படியே போட்டுருங்க. இதை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துடணும். எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் உள்ள ஒரு ஆள் வரான். சார் இறந்த அன்றைக்கே வந்திருக்கலாம்ல, வரல, 4 நாள் கழித்து வர்றான். நான் உட்காந்துருக்கேன். வரும்போதே ஆனால் என்ன செய்கிறான் சார், ஒரு துண்டை எடுத்து வாயில் பொத்திக்கிட்டு வரோம். அதாவது துயரத்தில் இருக்கு. எனக்கே துயரம் இல்லை, போனது சரி, இவர் துயரத்தில் இருக்கிறாராம். அப்படி வச்சுக்கிட்டு, தம்பின்னா உட்காருங்க உட்காருங்க. அடுத்தது என்ன பண்ணுச்சு, 107 வயசில் சாகிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதே ஒரு காரணம்தான். இவன் அதை விட்டுடுவான். என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ நான் என்னத்தை சொல்கிறது, அது பேசவும் இல்லை பேசவும் இல்லை, நின்று விட்டு. இது அவன் கேட்கறதுக்கு நம்ம ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு, நம்ம டாக்டர்கிட்ட கூட்டி காமிச்சாச்சுன்னு. சரிதான்னு போக வேண்டியதானங்க. அவன் போக மாட்டேங்கிறான். அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்கண்ணா, அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்கண்ணா? ஏன்னா அவர் என்ன டாக்டர், அவரே யமனுக்கு ஏஜென்ட் மாதிரில வேலை பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னா. என்ன யமனுக்கு ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாரா? நானே சும்மா சொல்கிறேன். அவர் வந்து டாக்டர்கிட்ட போனேன், சம்மு டாக்டர்கிட்ட போனேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் யமனுக்கு ஏஜென்ட் மாதிரில இருக்கிறாருன்னா, அவன் சொல்கிறதுல ஒரு கருத்து இருக்குது. நான் அந்த ஆள் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு எங்கள் ஊர்லேயே கைராசி டாக்டர்னு பேருங்க. கைராசி டாக்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை.
உடனே தந்தி கொடுத்தார். சீரியஸ்லி இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொன்னார். நெருங்கின சொந்தக்காரனுக்கு 25 பேர் வந்தார். அப்பாவுக்கு இழுத்துக்கிட்டு இருந்தது அப்படியே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்க தவிர நிற்க மாட்டேங்குது. வந்தவங்க என்ன செய்யலாம், சரி பார்த்துக்கோங்க, வீட்டுக்கு போயிட்டு வரலாம், போக மாட்டேங்கிறான். இருந்து ஒரு வழியாக முடிச்சுட்டு போவோங்கிறான். இப்போ இவருக்கும் நிற்க மாட்டேங்குது, வந்தவனும் போக மாட்டேங்கிறான். 25 பேர். இவன் ஒரு சாதாரண குடும்பம். செலவு எவ்வளவு ஆகுங்க? 3 வேளை சாப்பாடு போடணும். அதில் ஒருத்தன் சொல்கிறான், தினம் இட்லி போட வேண்டாம், நாளைக்கு பூரி போடுங்கிறான். என்ன அவருக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு, இது பூரி கேட்குறான். சரின்னு விட்டு அவன் பார்த்து செய்கிறான். ஒருத்தர் சொல்கிறான் 11 மணிக்கு நாங்கள்லாம் ஒரு டீ குடிப்போம்னா. சரிடாப்பா அப்படின்ட்டான். இது போகுது, இந்த அவருக்கு வச்சுருக்கிற பணம்லாம் இதுலேயே செலவாகிடும் போல் இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு. அவன் பார்த்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி தெருவில் இந்த கவலையில் இப்படி நடந்துக்கிட்டே இருந்தான். அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்ன என்னமோ கவலையாக நிற்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, திண்ணையில் பாரு அப்படின்னு. பார்த்தா நிறையா படுத்துருக்கான். ஆமாம், நான் தெரியாதனமாக தந்தி கொடுத்துட்டேன்ப்பா, எல்லாரும் வந்துட்டான். உங்கள் அப்பா இருக்கு அப்படியே இருக்கு, நிற்க மாட்டேங்குது. சரிதானே, அவனுள்ளாவது போவானுன்னா அவனும் போக மாட்டேங்கிறான், அவனும் போக மாட்டேங்கிறான், எங்கள் அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு, பணம் மட்டும் போயிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, கையில் இருக்கிறதெல்லாம் போயிட்டா அப்புறம் நின்று போனால் என்ன செய்யணும்னு தெரியல, கவலையாக இருக்கு எனக்கு என்ன. அதுக்கு அவன் சொன்னான், அடுத்த வீட்டுக்காரன், என்ன 1 வாரமாக இருக்குங்கிறியே, என்னென்ன உனக்கு தெரியாதா, நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்டியிருக்கலாம்ல. காட்டினா உடனே அப்படியா சொல்கிறீங்க, ஒரு 100 ரூபா செலவுமா, அழைச்சிட்டு போங்க காட்டுங்க, அப்படியா சொல்கிறேன். சரி, கைராசி டாக்டர், கைராசி டாக்டர் தான் கொண்டு பாருங்க அப்படின்னு. அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் காட்டினா அவர் கேட்குறாரு, என்ன அப்படின்னார். மாரி இழுத்துக்கிட்டு இருக்கு, போக மாட்டேங்குது, வீட்டில் எல்லாம் விருந்தாளிலாம் வந்துட்டால் ரொம்ப செலவாகிட்டுருக்கு. இப்போ தான் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட காமிச்சா ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னார். அதோடு தான் வந்தோம். எத்தனை நாளாக இருக்குன்னா 7 நாள். இவ்வளோ நாள் என்ன பண்ணேன், கிழிச்சியா? அன்றைக்கே கொண்டாட வேண்டியது தானே. அன்றைக்கே கொண்டு வந்தால் அன்றைக்கே அவர் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். அந்த மாதிரி கொண்டாங்க அப்படின்னா கையை எடுத்து நீட்டினான். இப்படி தொட்டு பார்த்தாரு, தூக்கிட்டு போன்ட்டான். தொட்டது தான், மாத்திரை கிடையாது, இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொட்டுட்டு தூக்கிட்டு போ அப்படின்னு பார்த்தா முடிஞ்சிடுச்சு. அவர்கிட்ட வர்ற கேஸு எதையும் அழைச்சிக்கிட்டு போகணுன்னு சொன்னதே கிடையாது, தூக்கிட்டு போன்னு தான் சொல்லுவான். அதனால் அவருக்கு கைராசி டாக்டர்னு பேர். என்ன கைராசினா, தொட்டால் போகும், ஒன்று தொட்டால் உடனே போயிடும். அதுக்காக அவரை கைராசி டாக்டர்னு சொல்கிறான். இப்போ இதுகிட்ட காமிச்சேன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அவன் கேட்குறான், அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க, அவர் யமனுக்கு ஏஜென்ட்டு அப்படிங்கிறான். அந்த டாக்டர் இருக்காருங்களே, அவன் சொல்கிறது சரிதான். நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன், திருவாரூருக்கு வர்றேன், இவரும் வந்திருக்காரு போல இருக்கு, எனக்கு தெரியாது. அந்த வண்டியில் வந்திருக்காரு, வேறு கோச்சில் அவர் வந்திருக்காரு, எனக்கு தெரியாது. இறங்கி விடிய காலம் 4 மணிக்கு வர்றேன், இவர் பின்னால் வர்றார். புலவரே என்னார். நான் நம்ம டாக்டர் சவுண்டு மாரி இருக்கேன்னு பார்த்தா அவர் தான் வர்றார். காலையிலங்காட்டி அவரை பார்க்கறது நல்லது இல்லையே, ஏன்டா இவர் வந்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சார் வணக்கம் சார், நான் போயிட்டு வர்றேன், கொஞ்சம் அவசரமாக போ. இருங்க, எப்படி போவீங்க? நான் ஆட்டோவை பிடிச்சி. ஆடையா, நம்ம கார் வந்திருக்கு, நான் உங்களை அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகிறேன், வாங்க. ஐயோ, இது தெரியாதனமா கையை பட்டுட்டுன்னு வைங்க. இது நம்ம காலையிலங்காட்டி இது எதுக்குங்க அப்படின்ட்டு தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறேன். அப்புறமா வந்துட்டார். சரின்னு டிரைவரை போய் உட்காந்து பின்னால் உட்காரியான்ட்டு அவரே டிரைவ் பண்ணுறார். என்ன பக்கத்தில் உட்காருங்கன்ட்டார். உட்காந்துட்டேன். நாங்கள் அப்படி கையை எப்படி வச்சுக்கிட்டு, கையை படாமல் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கேன். போகிற வழியில் இறந்து போனவங்கள யாரையோ தூக்கிட்டு வரான். அதை இவர் பார்த்துட்டார். ஓரத்தை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு கேட்குறாரு, நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்ததுங்கிறான். நான் ஊரில் இல்லாத போது அவன் எப்படி செத்தான் அப்படின்னா, வேறு யாரோ செஞ்சுருப்பான் போல, என்னை முதல்ல கொண்டு வீட்டில் விடியா அப்படின்னு கேட்டேன். அதை மாதிரி ஆள் அவன், அதை மாதிரி நான் அதை சொல்லி தொலைச்சேன். அவன் சொன்னான், அவர்கிட்ட என்ன இப்போ என்ன செய்யலாங்கிறீங்கன்னு நான் கேட்டேன்.
தஞ்சாவூர் கொண்டு காட்டியிருக்கலாம்ல என்ன. சரி அடுத்த ஆளுக்கு சொல்கிறேன் இப்போ அப்படின்னு அவரை அனுப்பி விட்டுட்டு அடுத்தவன் வந்தான். இதே துண்டு தான். தம்பி, நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏண்டா துக்கத்துக்கு வர்றவன் துண்டு வச்சு பொத்திக்கிட்டு வர்றான்னா துக்கமாக இருக்கிறது மாதிரி காட்டுறான். இடையில சிரிப்பு வந்தாலும் வரலாம், அது தெரியாமல் இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு துண்டை வச்சு அப்படி மறைச்சிக்கிட்டு இப்படி வரேன். நமக்கு நானே அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் ஊரில் உள்ளது சொல்கிறேன், இங்கெல்லாம் இப்படி எப்படின்னு நம்ம ஏன் வந்த இடத்துல தகராறு வருவார். அதனால் அது மாதிரி அப்புறம் அவர் அந்த என்ன அண்ணன் வாயா அண்ணன் உட்கார், தம்பிண்ணா வாங்கண்ணே உட்காருங்க. பாட்டி பாட்டி தான். அவனுக்கு அதே சந்தேகம், இறந்து போனது பாட்டியா பாட்டினாரான்னு தெரியாமல், ஆமாம் பாட்டி தான் உட்காருங்க. என்ன பண்ணுச்சுன்னா இதுமாரி வலிக்குதுன்னு சொன்னிச்சு. தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. ஏன்னா அவன் தஞ்சாவூர் சொன்னால் தான் விடுவான் போல் இருக்குன்னு தஞ்சாவூர்லாம் காமிச்சாச்சுன்னு. அதுக்கு அவன் கேட்குறான், தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போனீங்க, விதி முடிஞ்சு போச்சு. அது சரின்ட்டான். எது சொன்னாலும் கேள்வி கேட்டானே, விதி சொன்னபோது ஏதாவது கேட்டானோ, அது சரின்ட்டான். நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், அல்பாயுசில் போயிட்டது கொடுங்க அப்படி சரின்ட்டு போகிறான். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், விதி எதுக்குன்னா காரணம் சொல்ல முடியாமல் ஒன்று நடக்குது. அதுக்கு நான் என்னத்தை சொல்கிறது? விதி தான். பையன் ஃபெயிலாக போயிட்டான். அவனை அப்பா கண்டிக்கிறார். அவன் சொல்கிறான், அப்பா எதுக்கு என்னை போட்டு இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிற? ஏடா உனக்கு நான் டியூஷனுக்கு பணம் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இனிமேல் ஃபெயிலாக போய் நிற்கிறேன். நான் சொல்கிறத கேளுப்பாங்கிறான் அவன். பையன் அப்பாருக்கு ஆறுதல் சொல்கிறான். கேளுப்பா, நீ என்ன கொஞ்சமாவா செலவு பண்ண? நிறையா செலவு பண்ண. நான் என்ன கொஞ்சமாவா படித்தேன்? காலையில் படித்தேன், மத்தியானம் படித்தேன், சாயந்தரம் படித்தேன், விடிய காலம் எழுந்துச்சு படித்தேன், டீ குடிச்சிட்டு படித்தேன், டீ குடிக்காமல் படித்தேன். அதுக்கு மீறி ஃபெயிலாக போயிட்டேன்னா என்னப்பா அர்த்தம்? விதிப்பா, விட்டுட்டு போறியா? இப்போ ஏதோ அவங்க அப்பாரு ஃபெயிலாக போனது மாதிரியும் இவன் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ விதினா என்ன? நடந்து முடிஞ்சவன் கேட்டான்னா சொல்கிறார் திருவள்ளுவர், என்னங்க பையன் நல்லா இருந்தான், மாரி போயிட்டான், இறந்து போயிட்டானே, ஒரே பிள்ளைய வச்சுருந்தேன், அவன் போயிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். ஊழ் அதிகாரத்தை படிடா. அதெல்லாம் விதியை யாராலையும் வெல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்கிறார். ஒருத்தன் வர்றான், பிறவியிலேயே கண்ணு தெரியல, அல்லது பிறவியிலேயே காலில் ஊனம் இருக்குது, கையில் ஊனம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன்கிட்ட சொல்கிறான், திருவள்ளுவர் சொல்கிறார் அவன்கிட்ட, எப்பா ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழ புறமுதுகட்டு ஓட செய்யலாம், எப்போ உழைவின்றி தாழாது உயற்றுபவர். நீ கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் பாடுபட்டினா விதியை தூக்கி எரிஞ்சிடலாண்டா போடாங்கிறார். இப்போ இவனுக்கு இது சொல்கிறார், போன்னு. நீங்கள் சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் தையலை உயர்வு செய்யணும்னு பேசுனீங்களம்மா, இளங்கோவடிகள் உயர்வு செஞ்சது மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. அந்த பொண்ணுக்கு கஷ்டம். ஒரு கதை எழுதுறவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராமாயணம் எழுதுறான், முதல்ல ராமனை பற்றி சொல்லுவான், அப்புறம் சீதையை பற்றி சொல்லுவான். கதாநாயகனை சொல்லி கதாநாயகியை சொல்லுவான். ஆனால் இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு? முதல்ல கதாநாயகியை தான் சொல்கிறார், கண்ணகியை சொல்கிறார். போதிலார் திருவினாள் புகழுடை வடிவு என்றும், தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும், மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பாள் மண்ணும். கண்ணகி அறிமுகப்படுத்துறதே அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லி கண்ணகியினுடைய வரலாற்றை சொல்கிறார். சரி, இப்போ நமக்கு கதை உறவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவன் மனைவியோடு வந்தான். முதல் நாள் இரவு அவளை அளவுக்கு மீறி என்னென்னமோ சொல்லி பாராட்டுறான். மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை எல்லாம் சொல்லி பாராட்டுறான். அவள் ஒன்றும் பேசலை, பேசாமல் இருந்தா. ஒரு புன்முறுவல் காட்டிட்டு இருந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணுறான்? அவளை விட்டுட்டு போயிட்டான். 13 வருஷம் அப்புறம் அவன் இங்கே இல்லை, திரும்பி வர்றான். அவன் வர்றதுக்கு முதல்ல அவருடைய தோழி தேவந்திங்கிறவ சொல்கிறான். இப்போ இளங்கோவடிகளுக்கு அந்த பெண்ணுடைய வரலாற்றை சீத்தலை சாத்தனார் சொல்லும்போது கேட்டார்,
இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி சொன்னார். அதை கேட்ட உடனே அவருக்கு இப்போ கண்ணகி மேலே ரொம்ப பரிவு பாசம் உண்டாயிட்டு. அவர் இளங்கோவடிகள் துறவிகள் இல்லையா, பொதுவாக துறவிகளுக்கு குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தைய பார்த்தா பாசமாக இருக்கும். 4-5 குழந்தை இருந்ததுன்னா குழந்தையே இல்லை என்ன செய்வான், ஒரு குழந்தைய பார்த்தா பாசமாக பார்ப்பான். இளங்கோவடிகள் துறவி. அவர் என்ன பண்ணுறார், இந்த கண்ணகியை தன்னுடைய மகள் போல பார்க்குறார். அவன் இவ்வளவு பாராட்டுறான், ஒன்றும் பதில் சொல்லல. அவ அதுக்கு பிறகு போயிட்டா. இப்போ இவ தேவந்தி பேசுகிறான். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பேசுகிற முதல் பேச்சு இதுதான். என்ன சொல்கிறா, அவ தேவந்திங்கிற அவருடைய தோழி. அவ சொல்கிறா, இந்த பாருங்க என்னன்னா அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டாரு, நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, இப்படி இருந்தால் சரியாக வராது. நீங்கள் சோமகுண்டம், சூரியகுண்டம், சந்திரன் குளம், சூரியன் குளம்னு 2 குளம் இருக்குது. அதில் குளிச்சுட்டு காமவேல் கோட்டம் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா கணவன் திரும்பி வருவான், அடுத்த பிறவிலையும் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிற பதில் தான் முதல்ல கண்ணகி பேசுகிற முதல் பேச்சு, பீடன்று. அது பெருமை இல்லைன்னு. யாருக்கு பெருமை இல்லை, யாருக்கு பெருமை இல்லை, அவளுக்கு இல்லை. அவளுக்கு ஒரு பெருமை இல்லைங்கிறதும் ஒரு பொருந்தும். என் கணவன் என்னை விட்டு பிரிஞ்சாங்கிற குறைய நான் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன், தெய்வத்திட்ட கூட சொல்ல மாட்டேன். நீ அங்கே போய் சொல்லுங்கிற, நான் சொல்லணும்ல இந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவனா குறையை திருந்தி வரட்டும் அப்படின்னு அவர் சொல்லி முடித்த உடனே பார்த்தா வாசலில் கோவலன் வந்து நிற்கிறான். காவலன் போலும் கோவலன் நம் கடைத்தலையான் வந்து நிற்கிறான். இப்போ அவள் போய் பார்க்குறா. அவன் அந்த பார்க்குற 13 வருஷம் கழித்து ஒரு பிரிந்த கணவன் இப்போ வந்து பார்க்குறான். பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, அது அவளுக்கு இன்னும் வருத்தத்துக்கு. முதல்ல அவனை பிரிஞ்சிருந்த வருத்தம் இருக்குது. இப்போ அவன் வந்து சொல்கிற வார்த்தை எரியிற நெருப்பில் எண்ணெய் எடுத்து விட்டுற மாதிரி இருக்கு. அவன் சொல்கிறான், குலம் தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தரும் எனக்குங்க. அப்பா நிறைய செல்வம் கொடுத்தாரு, அது எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன், அது எனக்கு வெக்கமாக இருக்குன்னு. அதில் ஒரு குறிப்பு வைக்கிறார் இளங்கோவடிகள், குன்றம் தொலைத்த இளம்பாடுன்னா குன்று மாதிரி செல்வத்தை எனக்கு கொடுத்தாரு. குன்றுனா என்ன, சின்ன மலைக்கு குன்றுன்னு பேர். குன்று போல கொடுத்த செல்வத்தை இழந்து விட்டேனே என்கிற நாணம் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கு கண்ணகி சொன்ன ஒரே பதில், சிலம்பு உல கொண்டு. பீடன்றுன்னு முதல்ல பேசினா, அடுத்தது சிலம்பு உல கொள்ளும். இந்தங்க அது போனால் என்ன, செல்வம் போனதாயா பெருசு, என்னோட வாழுகிற வாழ்க்கையை இழந்துட்டியே, அது உனக்கு பெருசா தெரியல, அது பெருசா தெரியல. பணம் போனதே பெருசா சொல்றியே, பணம் போனால் ஒன்றும் கவலை இல்லையா, என்கிட்ட சிலம்பு இருக்கு அதுவே போதும்னா. அது அவ்வளவு உயர்ந்த சிலம்பு அதுவே எனக்கு போதும் அப்படின்னா. சிலம்பு கூட போனான். இன்னும் ஒரு பெரிய கொடுமை பாருங்க, இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தான், இப்போ மனைவிகிட்ட வர்றான். வந்தால் இரவு நேரத்தில் தான் வர்றான். கொஞ்ச நேரம் இருந்து அவளோட சந்தோஷமாக ஒரு சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக பேசி, அதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இல்லை. அவன் சொன்னான், இந்த சிலம்பை வைத்து மறுபடியும் பொருள் ஈட்டி நாம் சம்பாதிக்கலாம், பிழைக்கலாம், செய்யலாம். ஆனால் அது இங்கே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா பெரிய மாசாத்துவான், தரை வழி வாலிகம் செய்கிறவன், உங்கள் அப்பா கடலில் ஏற்றுமதி செய்கிறவன், அவ்வளவு பெரியவனுடைய பிள்ளை சின்னோண்டு ஒத்த கடை வச்சுட்டு உட்கார முடியாது, சின்னோண்டு கடையை வச்சுட்டு உட்கார முடியாது. அதனால இதை வைத்து நாம் சம்பாதிக்கணும்னா இந்த ஊரில் இருக்க முடியாது, மதுரைக்கு போவோம் வா. அதாவது இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தவன் திரும்பி வர்றான், வா ராத்திரியோட போவோம்னா. எப்போன்னா கனை சுடர் கால் செய்யாமல், இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். அதுக்காவது ஏதாவது பதில் சொல்லலாம்ல. அவ இதோ புறப்பட்டேன். இந்த கால பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவா, அவடா அறிவுகிட்டவனே, இங்கே தான் எங்கள் அம்மா இருந்தாங்க, உங்கள் அம்மா இருந்தாங்க, உங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பா இருந்தார், நான் அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு இருந்தேன், என்னை கொண்டு மதுரையில் விட்டுட்டு நீ பாட்டுக்கு எங்கேயாவது போனீங்கன்னா
உன்னை எப்படி நம்பி வர்றது கேட்கலாம்ல, கேட்கல. மதுரைக்கு வரணும் அதானே, வா அப்படின்ட்டான். ஒரு மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டான். 2 பேரும் போகிறாங்க. இன்னொரு பெரிய கொடுமை, அடுத்த கொடுமை என்னன்னு கேட்டால், போகிற வழியில் ஒரு துறை, ஒரு சாமியார், ஒரு பொம்பளை சாமியார் இருக்காங்க, கவுந்தி அடிகள்னு. அவங்ககிட்ட அழைச்சிட்டு போய் கேட்குறான், எப்படியே போகலாம் மதுரைக்குன்னு. நானும் மதுரைக்கு தான் போகிறேன், வா போவோன்ட்டு அந்த அம்மாவும் கிளம்பி. ஒரு சந்தோஷமாக பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. பக்கத்தில் சாமியார். ஒரு சாமியாரை வச்சுக்கிட்டு கணவன் மனைவி பேசிக்க முடியுமா? அழைச்சிக்கிட்டு போகிறான், காட்டு வழி, அங்கே இங்கெல்லாம் போகிறாங்க. அது போகும்போது 2 பேரும் போகிறாங்க, அப்படி தான் போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ஒரு தெய்வம், ஒரு கோயில் சாலினி தெய்வம், அதுக்கு சாமி ஆடுது. ஒரு பொம்பளை ஆடுறவ என்ன பண்ணா, இந்த கோவலன் கண்ணகியை பார்த்துட்டா. கண்ணகியை பார்த்துட்டு சொல்கிறா, கோவலன்னு நிற்கிறான், கண்ணகியும் நிற்கிறா. கண்ணகியை பார்த்துட்டு அவன் சொல்கிறா, அந்த தெய்வம் சொல்லுது, இவ்வளோ பொங்கச் செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒரு மாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி, இவ ஒரு பெரிய மாமணியாக விளங்க போகிறாள் அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன செய்யலாம்? அவ என்ன பண்ணா, அங்கேருந்து கிளம்புனா, அரும்பெறர் கணவன் பெரும்புறத்து ஒடுங்கி அவனுடைய பின்பக்கத்தில் போய் ஒதுங்கிட்டாளாம். பெண்களுக்கு வெட்கம் வந்தால் என்ன செய்வாங்கன்னா, எதையாவது பற்றி நிற்பர்னா, இவ பின்னால் நின்றுக்கிட்டு சொன்னா, தெய்வம்ங்கிற முட்டாள்தனமாக பேசுகிறா. பேதுறவு முடிந்தனல் மூதறி வாட்டி, மூதறி வாட்டின்னு சொல்கிற, அவளை தெய்வம்னு சொல்கிற, சாலினி தெய்வம் வந்திருக்குன்னு சொல்கிற, முட்டாள்தனமாக பேசுகிறா. என்ன முட்டாள்தனமாக பேசிட்டாவ? அவ நடக்க போறத சொல்றா. தென் தமிழ் பாவை செய்த தவ கொழுந்து இவ அப்படின்னு சொல்றா. அதையே இவ இப்படி சொல்றா அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேரும் இருக்கும்போது கணவனை விட்டுட்டு மனைவியை பாராட்டக்கூடாது. இப்போ ஒரு சினிமா ஸ்டாரை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வைங்க, கூட போகிறான், எல்லாரும் என்ன சொல்லுவான்? அவன் மனைவி இவன்னு சொல்லுவானா, இவன் கணவன் அவன் சொல்லுவானா அப்படின்னா, இப்போ பெருமைக்குரியவர் யாராக ஆயிடுறாங்க? கண்ணகியை பெருமைக்குரியவளை ஆக்கி கோவலனை சிறு அவளோடு சார்ந்தவனாக நிற்கிறான். இப்போ அவள் போய் சொல்கிறா, பேதுறவு மொழிந்தனல் மூதறி வாட்டி அப்படின்னு. சரிவா அப்படின்ட்டு அதுக்கு மேலே போகிறாங்க. கடைசியில் போன உடனே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள், எல்லாம் வருது. இப்போ இந்த விதியை பற்றி சொல்லிக்கிட்டு வரும்பொழுது கடைசியில் ஒன்று சொல்கிறார், கொண்டு போய் இடைக்குள்ள மடந்தைக்கு அடைக்கலம் கொடுத்து எல்லாம் சொல்லி இவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு கொண்டு ஒப்படைச்சிட்டு, ஒரு இடைக்குள்ள மடந்தைகிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு போயிடுறா. அங்கேயே இருக்கிறா. அப்போ தான் கணவனுக்கு முதல் சமைச்சு சாப்பாடு பரிமாறுறா. அழகாக பரிமாறுறான். அதை இளங்கோவடிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்னன்னு கேட்டால், இவன் இருக்கான கோவலன் மனைவியை விட்டுட்டு அங்கெல்லாம் போயிருப்பான், எல்லாம் செஞ்சான். ஆனால் அவன் சாவக நோன்பின்னார். ஒரு விரதம் இருப்பார் அவர். அந்த விரதம் இருந்தால் என்னன்னு கேட்டால், இந்த தலைவாழை இலையில தான் சாப்பிடுவார். தரையெல்லாம் சுத்தம் பண்ணி அதில் போட்டால் தான் சாப்பிடுவார். இன்னென்ன காய் தான் சாப்பிட்றதுன்னு வச்சுருக்கிறார். எதில்? விரதம் திங்கிறதுல இன்னென்ன தான் சாப்பிடணும்னா, போயிருக்கிறது எங்கே வேணாலும் போயிருப்பார். அதுக்கு சாப்பாடு அப்படி கொண்டாந்து போடுறாளாம். போடும்போது என்ன பண்ணுறா, அந்த தண்ணி தரையில் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி, கண்ணகி சாப்பாடு போடுறா. முதல்ல நம்முடைய புது வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நினச்சி சாப்பாடு போடுறா. போடும்போது தரையில் தண்ணியை தெளித்து கையால் தடவுனா. இளங்கோவடிகள் சொல்கிறார், அது எப்படி இருக்குது தெரியுமா? இவ முதல் சாப்பாடுன்னு போடுறா, இதுதான் அவள் போடுற கடைசி சாப்பாடு. இது அவளுக்கு தெரியாமலே போடுறா. அப்படின்னு எதுக்கு தெரியும்? அது பூமாதேவிக்கு தெரியும், நிலமகளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நிலமகள் இப்போ சாப்பாடு போடுறத பார்த்த உடனே, ஐயோ இவ்வளவு சந்தோஷமாக போடுறாளே, இவளுக்கு கஷ்டம் இல்லையா வரப்போகுது அப்படின்னு நினச்சி அது மயங்கி கிடக்குதான். இப்போ கண்ணகி என்ன பண்ணுறாளாம், தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி கொடுத்து, எனக்கு வர்ற துன்பத்துக்கு நீ ஏமா பயப்படுற, நீ ஏன் மயங்கி கிடக்கிற, ஏந்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் தான். அதுக்கு இடையில சொல்லுவார் இளங்கோவடிகள் சொல்லுவார், தன் துயர் காணா தகைசால் பூங்கொடி.
தன்னுடைய துயரத்தை பற்றி நினைத்தே பார்க்காமல் மற்றவர்கள் துயரத்தையே பெரிதாக நினைக்கக்கூடிய தகைசால் பூங்கொடி அவன். சாப்பாடு போட்டா அவன் என்ன பண்ணுறான், அப்போ கூப்பிட்டு மார்போடு அணைச்சான். அப்போ சொல்கிறான், நான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கேன் தெரியுமா, வம்ப பரத்தரோடு வறுமொழியாளரோடு எங்கே பார்த்தாலும் கடந்து அலைஞ்சேன் போனேன். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை கூட நான் செய்யலை, கிடந்து அலைஞ்சேன். இவ்வளவு செஞ்சுட்டு உங்ககிட்ட வந்தேன், வான்னு என்னை நம்பி எப்படி மதுரைக்கு வந்தேன்னு கேட்குறான். எழுகனை எழுந்தாய் என் செய்தனைன்னு. நான் வான்னு கூப்பிட்டோன்னே என்னை நம்பி வந்தியே, எப்படிமா வந்த? இதுக்கு என்ன சொல்கிறது? இது வரைக்கும் அவ கணவனை திட்டல, ஒரு வார்த்தை கூட ஏயா என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்கல. இப்போ அவன் கேட்குறான், ஏதாவது சொல்லுங்கிறான், ஏதாவது நீ சொல்லி தொலை அப்படிங்கிறான். ஒரு தடவை நான் மறுநாள் பரீட்சைங்க எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாமல் திண்ணையில் பாயை போட்டு தலைவாணியை வச்சு தலைவாணி மேலேயே போர்வையை போற்றி நான் படுத்துருக்கிற மாதிரி வச்சுட்டு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டேன். நாளைக்கு பரீட்சை. எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, கடை கட்டிட்டு வந்து எழுப்பி நல்லா படிச்சியாடான்னு கேட்போன்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறாரு. தலைவாணி எப்படி பேசும் அதுக்கிட்ட கேட்குறாரு, ஏண்டா டேய் நல்லா படிச்சியா அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்குது. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு துணியை எடுத்து பார்த்தா தலைவாணி இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணார், திண்ணையில் உட்காந்துருக்காரு, கையில் கம்பு வச்சுருக்காரு. வருவான், இன்றைக்கி கொண்டு விடுவோன்னு இருக்காரு. நான் சினிமா விட்டு சீட்டி அடிச்சுக்கிட்டு வர்றேன், இந்த படத்தில் வந்த பாட்டை சீட்டி அடிச்சுக்கிட்டு வர்றேன். வந்து பார்த்தா எங்கள் அப்பா உட்காந்து ஆஹான்னு அவர் பார்த்தார். தம்பி வாயா, என்ன சினிமாவுக்கு போய்ட்டு வரையோ? ஆமாம். சரி சரி, நாளைக்கு பரீட்சை இருக்குல்ல, இன்னமும் கண்ணை முடிச்சுட்டு இருக்க வேண்டாம், படுத்து தூங்கு, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னா. இப்போ என் மனசில் என்ன நினைக்கிது தெரியுமா, இந்த ஆள் ஒரு 2 ஏசி ஒரு அரை அரைஞ்சிட்டு போயிட்டாருன்னா மனசு அடங்கிடும். ஒன்றும் சொல்லாமல் பரவாயில்ல நீ படு அப்படின்ட்டு போகிறாரே, நாளைக்கு அடிப்பாரோ. மனசு அப்படி தானங்க செய்ய, குற்றமுள்ள நெஞ்சு இல்லை, தப்பு பண்ணியிருக்கமே அடிக்க மாட்டேங்கிறாரு. போயிட்டார். எனக்கு தூக்கமாக வரும், காலையில் எப்படி அடிப்பாரோ என்னமோ. ஆத்திரப்பட்டுட்டா, ஆத்திரத்தெல்லாம் அடக்கிட்டு சரி சரி படுத்து தூங்க, காலையில் பரீட்சை இருக்கிட்டு போகிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே போனோம்னா வந்து எங்கள் அம்மா இட்லி வைக்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் அப்பா சொல்கிறாரு, கொஞ்சம் நெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்று, பாவம் கண்ணு முழிச்சிருக்கிறான், சாப்பிடட்டும். இப்போ எனக்கு மனசு சாப்பிடும்போது அடிப்பாரோன்னு நினச்சிக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து சொல்கிறாரு, நெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்று, 2 கரண்டியை சாப்பிடுப்பா, தெம்பா பரீட்சை எழுதிட்டோம். சாப்பிடும்போதும் பயந்துக்கிட்டே சாப்பிட்றேன். திரும்ப வர்றேன், அப்பா பரீட்சை எழுத போகிறேங்கிறேன். போய்ட்டு வாப்பா, நல்லா எழுதிப்பாங்க. இப்போவாவது அடிப்பார்னு பார்த்தேன், அப்போவும் இல்லை, நல்ல விதமாக போயிட்டு வாப்பா அப்படின்னோடனே எனக்கு பயம் வந்துட்டு, இது எதுக்கு செய்கிறாரோ தெரியல எப்படின்ட்டு டக்குன்னு காலில் வந்தேன். அப்பா 4 அரை கொடுத்துரு, முடிஞ்சு போயிடும், நான் பரீட்சை எழுதும்போது அங்கே வந்து அடிச்சு விடாத, நீ எதுக்கு அப்படி அமைதியாக இருக்கேன்னு தெரில அப்படின்ட்டு நான் காலில் விழுந்தேன். அவர் சொன்னார், இல்லை போடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னார். அப்புறம் தான் எனக்கு மனசு ஆறுச்சு. இப்போ கோவலன் என் கதை மாதிரி இருக்குது. நாம் பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறோம், திட்டுவான்னு திட்டவே இல்லை, ஒரு இடத்த கூட திட்டல. அப்புறமும் வர்றான், அந்த தெய்வம் வந்து சொல்கிற போதாவது ஏதாவது பாருங்க என்னை பற்றி சொல்கிறா, உன்னை பற்றி சொல்லலப்பா அப்படி இல்லை, சொல்லக்கூடாதுங்கிற. எல்லா இடத்துலையும் அப்படியே சொல்லிக்கிட்டு வந்தா கடைசியில் இப்போ கேட்குறான், நீ ஏதாவது சொல்லுமா, 2 வார்த்தை என்னை திட்டினாதான் மனசு ஆறும் அப்படிங்கிற மாதிரி. எழுகனை எழுந்தாய் என் செய்தனைன்னு கேட்டான். அதுக்கு அவ சொன்னா, நீங்கள் என் கூட இல்லை, பிரிஞ்சிட்டீங்க, நான் என்னென்னத்தையெல்லாம் இழந்தேன் தெரியுமா, அந்தனருக்கு அளித்தலும் அறவோர் ஓம்பலும் துறவோர்க்கு அளித்தலும் சொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை. நான் நீங்கள் இல்லாததுனால பெரிய பெரிய இழப்பு எனக்கு வந்துட்டு, நீங்கள் இல்லாததுனால நான் சுகமாக வாழ முடியல,
நீங்கள் இல்லாததுனால என்னுடைய வாழ்க்கையின் இளமை காலம் வீணா போச்சு சொல்லலை. அவ என்ன சொல்றா, என்ன யாராலும் வீட்டுக்கு விருந்தாளியே வரலங்க, 4 பேர் வந்து விருந்து கொடுக்கறது தானே இல்லறத்தினுடைய சிறந்த பயன், அதையே செய்ய என்னால் முடியலையே. எதனால? நீங்க இல்லாததுனால. கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிற இடத்துக்கு தான் ஒரு விருந்தாளி வருவாங்க. கணவனை பிரிஞ்சு மனைவி இருக்கிற போது விருந்தாளி வர மாட்டாங்க, வரல, யாருமே வரல. அது மட்டும் இல்லை, உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் வந்தாங்க, வந்து என்கிட்ட கேட்டாங்க, அம்மா நீ எப்படி இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. இதான் கேட்டாங்க, வேற ஒன்றும் கேட்கல. எப்படி இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க. அப்போ இவ சிரிச்சுக்கிட்டே சொன்னாலாம், இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் மாமா மாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு வச்சுங்க, சிரிச்சுக்கிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், அப்போ ஒரு சிரிப்பு சிரித்தாலாம். அந்த சிரிப்பு நல்ல சிரிப்பு இல்லை, வேதனையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சிரிப்பு. என் வாயில் முறுவலுக்கு நான் வாயில் வரக்கூடாத ஒரு முறுவல் வந்தது, அதை பார்த்து அவர்கள் உள்ளகம் வருந்த. அவங்க 2 பேரும் மனசு வருந்தினாங்க. நீங்கள் எங்கூட இருந்திருந்தா உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் வருந்தும்படி நான் நடந்திருக்க மாட்டேன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இழந்தேன், இழக்கும்படியாக நீங்கள் என்ன செஞ்சீங்க தெரியுமா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர்னா. என்ன போற்றா ஒழுக்கம்னா, சான்றோர்கள் பார்த்து பாராட்ட முடியாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்கள். இதான் அவ திட்டினது. பெரிய கடுமையான திட்டுங்கிறது அவளால் இதை சொன்னாதான் நான் போவேங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாம் இழந்தாச்சு, எல்லாம் போயிட்டு. அவன் போன இடத்துல ராஜா அவனை வந்து சிலம்பத்தை இந்த பொற்கொள்ளன் கொண்டு போய் இவன் தான் தேடினான்னு சொன்னான், அடித்தான், கொலை பண்ணிவிட்டான். இப்போ கணவன் இறந்து போயிட்டான். என்ன பண்ணுறது? இப்போ தான் திருவள்ளுவர் சொன்ன ஊழ் அதிகாரத்தினுடைய ஒரு சிறப்பு இந்த இடத்துல வரும். இப்போ போறா, அவனோட வாதாடுறா, தேரா முன்னா செப்புவது உடையன்னு எல்லாம் பேசுகிறா. பேசி முடிச்சுட்டு இந்த இல்லைம்மா கல்வனை குரல் கடுங்கோல் அன்று அப்படிங்கிறான். திருட்டு பயில கொள்றது தான்மா நாங்கள் முறை அப்படின்னா. அப்போ அவ சொன்னா, இந்த பாரியா, என்கார் சிலம்பு மணியுடைய அரிய, என் கார் சிலம்புல மாணிக்கங்கள் இருந்ததுடா, விலை உயர்ந்த மாணிக்கங்கள். அப்போ அவன் சொன்னான், இவ உரைத்தது செவ்வை நன்மொழி, நல்ல வார்த்தை சொன்னமா நீ. நான் நம்ம செஞ்சது தப்பா சரியானு தெரியல, கொலை பண்ண சொன்னது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 சிலம்பும் ஒரே மாதிரி இருந்ததுனால அவன் கொண்டாந்து காமிச்சுட்டான். இப்போ நீ ஒரு நல்ல அடையாளம் சொன்னேன், சாட்சியம் கிடைச்சி போச்சு அப்படின்ட்டு இந்த கோவலன்ட்டேருந்து வாங்கின அந்த சிலம்பை கொண்டாங்க. என்ன கோவலன்ட்டேருந்து கைப்பற்றிய சிலம்பை கொண்டான்னா, கொண்டு வந்து கண்ணகிக்கு எதுக்க வச்சாங்க. இவ எடுத்து அதை உடைக்கிறார். இளங்கோவடிகள் சொல்றார், மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. இந்த உதட்டில் போய் அவ காலில் இருந்த மாணிக்க கல் போய் அப்படி பட்டுதான், உதட்டில் போய் அடிச்சுதான். இவ அடித்து கீழே அடித்து உடைக்கிறா, அது போய் இங்கே பட்டுதான். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இவ காலில் கிடக்கிறது சிலம்பு, அது போய் அவன் வாயில் அடிக்குது. இந்த வாய் தானே என்னுடைய கணவனை கல்வன் என்று சொன்னது. அதுக்கு ஒரு உருவகப்படுத்துறது மாதிரி அது மாதிரி போயிடுச்சுன்னா. இப்போ அவன் பார்த்தான், அந்த மணியை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டான், நாம் செஞ்சது தப்பு, அநீதி. அப்போ அவன் சொன்னான், யானோ அரசன், நான் ராஜாவானா, யானே கல்வன், நான் தான் திருட்டு பய, அவன் திருடான் இல்லை, நான் தான். ஏன்னா அவங்கிட்ட இருந்ததை பறிச்சுக்கிட்டு அவனையும் கொலை பண்ணியிருக்கேன்னா வழிப்பறி செய்கிற மாதிரில ஆச்சு, செஞ்சிட்டேனே. தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. இந்த தென்னாடு இருக்க பாண்டிய நாடு, இதுக்கு ஒரு பெருமை இருந்ததுடா, நீதி தவறாதவன்னு. என்னால் கெட்டு போச்சு, என்னால் அந்த பெருமை கெட்டு போச்சுன்னு விழுந்தான், இறந்து போயிட்டான். எப்போ யார் எது மேலே உயிர் வச்சிருக்காங்களோ அது போனால் உயிர் போயிடும். கணவன் மனைவி மேலே உயிரே வச்சிருக்கா, அவள் இறந்துட்டானே இறந்துருவான். இதுதான் உயிரை. எதுவுமே பணம் வச்சு போட்டிருந்தார் பேங்க்ல, எல்லாமே போயிட்டுன்னு வைங்க, ஆமா போயிடும்.
பணத்து மேலே உயிரை வச்சுருக்கான் போயிட்டு. இப்போ இவன் எதிலடா உயிரை வச்சுருந்தான்னா நீதியில் உயிரை வைத்திருந்தான். நீதி போச்சுனோடனே இவனுக்கு உயிர் போயிட்டு. இப்போ அவன் மனைவி என்ன பண்ணா, வந்து பார்க்குறா, மயங்கினன்கொள், மயக்கம் வந்துட்டுதா அப்படின்னு போய் தொட்டு பார்த்தா. அப்புறம் சொன்னா, அவ கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது, கணவனை இழந்தவங்களுக்கு ஆறுதலாக கூறுவதற்கு எதுவும் இல்லை. அப்பா இருந்தால் அப்பா மாதிரி நான் இருக்கேம்மான்னு சொல்லலாம், அண்ணன் மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லலாம். கணவனை இழந்தவளுக்கு சொல்ல முடியுமா? அப்படின்ட்டு அவளும் விழுந்த இறந்துட்டா. ஏன்னா அவன் மேலே உயிரை வச்சுருந்தா, அவன் உயிர் போயிட்டுனோடனே இவன் போயிட்டான். இது ரெண்டுமே அவளுக்கு தெரியாது, கண்ணகிக்கு தெரியாது. இவனும் செத்துட்டான், அவனும் செத்துட்டான். ஆனால் அவள் ஒன்று சொன்னான், பட்டாங்கு யானும் ஓர் பத்தினியே ஆமாகில் ஒட்டேன் அரசோடு ஒழிப்பேன் மதுரையை. இந்த மதுரையையும் ஒழிப்பேன், அவனை ஒழிச்சதோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தா. வந்து வெளில நிற்கிறான். இப்போ தெய்வம் வருது. என்ன தெய்வம் தெரியுமா? அக்னி தெய்வம் வந்து நிற்குது. இளங்கோவடிகள் அந்த கண்ணகியை உயர்வாக தெய்வமே அவளுடைய ஏவலை கேட்கிற அளவுக்கு வந்து நிற்கிதுங்க. அது சொல்லுது, ஊர் எரியுண்ண வேண்டும் என்று முன்பே ஒரு மொழி உண்டு. இந்த ஊருக்கு எரியுண்டு சாகணும்னு மதுரைக்கு ஒரு சாபம் இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், யாரை விட்டு யாரை எரிக்கணும்னு சொல்கிறேன். பார்ப்பார் பசு பத்தினி பெண்டர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாவ, தீத்திரத்தார் பக்கமே சேர், நல்லவனெல்லாம் விட்டுடு, கெட்டவனை அழி அப்படின்னு சொல்லிட்டே போறா. இப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன பண்ணா, நீர்வார் கண்ணை எம் முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கோடியோன்னு கேட்டான். எமக்கு முன்னாலே ராஜாக்கள்லாம் அப்படி தான் சொல்லுவான். பண்டார சன்னதியெல்லாம் நமக்கு நான் சொல்லுவான், எனக்குன்னு சொல்ல மாட்டான், ஒருமையில் சொல்ல மாட்டான், பன்மையில் தான் சொல்லுவான். ராயல் வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போட்டு சொல்கிறான், எம் முன் வந்தவளே நீ யார், நீர்வார் கண்ணை எம் முன் வந்தோயினா. அதுக்கு பிறகு கடைசியில் என்ன சொல்கிறான், தான் தப்பு செஞ்சிட்டோன்னு தெரிஞ்ச உடனே யானோ அரசன்னா, யாமோ அரசன் இல்லை, யானோ அரசன்னா தான் தனியாக ஒருமையிலே சொல்லிக்கிறான். ராயல் வி எல்லாம் போயிட்டு இப்போ தெருவில் போய் ஏறி இதை எரிஞ்சு இந்த எரின்னா ஒற்றை மார்பகத்தை திரி எரிந்தால் பற்றியது தீ, வட்டித்தால் எரிந்தால் பற்றியது தீனார். எரியுது, போயிட்டே இருக்கா. எரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு அந்த ஆவேசம் தனியாமல் போயிட்டேங்கிறா. பின்னால் கண்ணகி, நான் சொல்கிறத கேள், நான் சொல்கிறத கேள் அப்படின்ட்டு யாரோ வர்றாங்க. யார் வர்றா அப்படின்ட்டு அவள் திரும்பலையாம். திரும்பலை, வாட்டிய திருமுகம் வளவையின் கோட்டி. அந்த வருத்தமுற்ற திருமுகத்தை இந்த சிங்கப்பார்வைன்னு சொல்லுவான். அரிமா நோக்கும்பாங்க இலக்கணத்தில், அரிமா நோக்குமா, இங்கே பக்கம் பார்க்கும் அப்படியும் பார்க்கும். இப்போ அவள் என்ன பண்ணுறாளாம், அப்படி லேசாக பார்த்தாளாம். யாரையோ நீ எம் பின் வந்தோய், என் ஆரைஞர் எவ்வளவு அருதியோ. கேட்ட கேள்வி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? யாரையோ நீ எம் பின் வந்தோய். தெய்வத்துக்கு இவருக்கு முந்தி வர தைரியம் இல்லை, பின்னால் வருது. இவ மன்னனுக்கு முந்தி நின்று அறிவுரை சொன்னா, இப்போ தெய்வம் இவளுக்கு பின்னால் கை கட்டிக்கிட்டு ஓடியாருது. நீ யாருன்னு கேட்டா, நான் தான் காவல் தெய்வம், மதுரையினுடைய காவல் தெய்வம் நான் தான் அப்படின்னு சொன்னான். கேட்டுக்கிட்டே வந்தா, போன ஜென்மத்தில் நீ அது பண்ண இது பண்ண ஊழையெல்லாம் எடுத்து சொல்கிறா நீ, அதனால் இப்போ திரும்ப உனக்கு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். அவள் அதை பற்றி காதிலே வாங்கிக்கல. அங்கே போய் சொன்னா கடைசியில், இந்த பாரு, நீ காவல் காக்கிற ஊர் தானே மதுரை? ஆமாம். இந்த மதுரையில் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்தேன், வரும்போது என் பக்கத்தில் கணவன் இருந்தான். நீ காவல் காத்த அழகு பற்றியா, இப்போ நான் மேற்கு திசை வாயிலாக வழியே போகிறேன், பக்கத்தில் கணவன் இல்லை. ஏதோ மிஞ்சி இந்த கையில் வளையல் இருக்குன்னு சங்கு வளையல் போட்டிருந்தா அதை உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு 14 நாள் நடந்து போய் தெய்வமானாளுங்கிறது வரலாறு. இப்போ இவளுக்கு உள்ள விதி என்னன்னு இந்த தெய்வம் சொல்லுது. தெய்வம் என்ன சொல்லுது, விதியை எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னான்னா, இவன் முந்தி போன ஜென்மத்தில் அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான், அதனால சாகணும்னு பழைய ஜென்ம வரலாறு சொன்னி. அவள் அதை காதில் வாங்கிக்கல. இப்போ அவள் என்ன பண்ணுறா, எல்லாத்துக்கும் மேலே தெய்வமாக போய் நிற்கிறா. கணவனை அழைச்சிட்டு வந்து காட்டி வான்னு அழைச்சிட்டு போகிறாங்க. இதில் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்கிறாரு,
பொறியின்மை யாருக்கும் பழி என்று. ஐயா, அந்த குறள் அற்புதமான குறள். பொறியின்மை யாருக்கும் பழி என்று, அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி. எனக்கு விதிப்படி கண்ணு இல்லாமல் போகலாம், அது விதி, அது எனக்கு பழி இல்லை. நான் பிறவியில் அப்படி இருந்தேன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படிதான். கால் இல்லாமல் பிறகுறான், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும், அதுதான் விதி, ரைட்டு. ஆனால் அதை விதின்னு அப்படியே இருந்துடக்கூடாது. அறிவு அறிந்து அறிவுபூர்வமாக ஆள்வினையின்மை பழி. நீ உழைக்காமல் இருந்தீன்னா அது உனக்கு பழிதான் என்று சொன்னார். ஆகையினால இவ என்ன பண்ணா? போராடினாள், வென்றாள். அந்த விதியை வென்று கடைசியிலே தெய்வமாக போகிறாள். திருவள்ளுவர் சொன்ன பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி என்கிற குறளை நிலைநாட்டி காட்டக்கூடியவளாக தன்னுடைய மகள் கண்ணகியை இளங்கோவடிகள் ஆக்கி காட்டுகிறார். ஆகையினாலே கற்றது ஒழுகு, கற்றது ஒழுகு. இளங்கோவடிகள் திருக்குறளை படிச்சிருக்கார், பல இடங்களில் திருக்குறளை மேற்கோள் காட்டி எழுதுகிறார். அதில் இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டா தன்னுடைய வளர்ப்பு மகளாகிய கண்ணகியை ஆக்கி காட்டணும்னு நினைக்கிறார், கொண்டு வந்து காட்டினார். இதுதான் கற்றது ஒழுகு. நாம் படிக்கிறோம், படித்தபடி நடந்து காட்டணும். அப்படி என்னால் முடியல, அவருக்கு முடியல, அவரே நடந்து காமிச்சார். அவன் வந்து நிமித்திகன் என்ன சொன்னான்? அண்ணன் செங்குட்டுவன், இவர் இளங்கோவடிகள். அவன் சொன்னான், இளங்கோவடிகள் தான் ராஜாவாவார், நீ வர முடியாதுன்னு. அவன் சொன்னதை பொய்யாக்கணும்னு அவர் என்ன பண்ணார்? போடான்ட்டு உள்ளர போய் இந்த துறவிக்கு உரிய ஆடைகள் அணிஞ்சு முட்டை அடிச்சுக்கிட்டு வந்து குணவாயில் கோட்டத்தில் போய் இருந்து தமிழ் கற்று புலவராக மாறினார். நான் இந்த ஆட்சிக்கு ஆசையே படமாட்டேன்னு காமிச்சார். அவர் வாழ்க்கை விதிக்கு நேர் எதிரானது. விதி இப்படின்னு சொன்னால் அதை மாற்றி காட்டுறேன், விதி கண்ணகிக்கு இப்படின்னா அதை மாற்றி காட்டுகிறேன் என்பதை அழகாக எழுதி காமிச்சார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. கற்றது ஒழுகு. எதை படித்தோமோ அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். உலகத்தில் திருக்குறள் தான் எங்கள் தமிழில் தான் பிறந்தது, தமிழ்நாட்டுக்கு பெருமை, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் எல்லாம் சொல்கிறோம்ல, ரைட்டு. அதுக்கு அடையாளம் தமிழ்நாட்டில் இருக்கணும்ல. திருக்குறள் இங்கே தான் அது பிறந்ததெல்லாம் சரி, நீ நடந்தியா? பணம் இல்லையா? அப்போ நாம் எல்லாரும் திருக்குறளை படிக்கிறோம்னா வேறு ஒன்றும் இல்லை, அதில் 2 குறளையாவது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டணும். அதுதான் திருவள்ளுவருக்கு நாம் செய்கிற மரியாதை என்று கூறி இனிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.